ராவணனோட சம்மந்தப்படுத்தக்கூடிய மாமுடி மாயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணனுடைய மாமனார்னு சொல்லக்கூடியவர் தான் அஸ்தசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது வந்து நீங்கள் இன்றைக்கி பில்டிங்லாம் கட்டுறீங்க, இதுக்கெலாம் இந்த வாஸ்துலாம் பார்க்குறீங்களா, அதெல்லாம் வந்து உருவாக்கியவருங்கிறவர் மாயன். புரியுதுங்களா? அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணனுடைய மாமனார். ஸோ அந்த ஃபேமிலியோட அசோசியேட் ஆகிற எல்லாருமே அறிவில் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க, அறிவியலில் சிறந்தவங்களாக இருக்காங்க, கட்டிடக்கலையில் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க, செல்வத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் அந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்துடைய ஒரு மாபெரும் அரசனாக இருந்திருப்பாருன்னு பாருங்கள். இதனை பற்றி சொல்லக்கூடிய இன்னும் மிக முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, புஷ்பக விமானம் அப்படிங்கிற ஒரு பறக்கக்கூடிய எந்திரத்தை அவர் வச்சுருந்தார். அவருடைய மகன் வந்து இந்திரன், அதான் இந்திரஜித் வந்து மாயாஜாலத்தில் சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், தேவர்களோட தலைவன் யார்? இந்திரன். ஆனால் அவர் எதில் சிறந்தவர்னு கேட்டால் அவரும் மாயாஜலத்தில் சிறந்தவர். அவரும் உருமருவர், எல்லாம் பண்ணுவார். இவர் என்னன்னா இவரும் அதே தான் பண்ணுவார். இவங்க 2 பேருக்கு, அதாவது இந்திரன் வேற இந்திரஜித் வேற, இந்திரன் வேற இந்திர சித்தன் வேறையாம். ஆனால் இவங்க 2 பேரோட ஆற்றலும் ஒரே ஆற்றலாம். அதாவது இவங்களோட எபிலிட்டிஸ் வந்து ஒரே எபிலிட்டிஸ் தான். ஆக்சுவலாக ஒரே கேரக்டர். எங்களோட பார்வை என்னன்னா ஒரே கேரக்டர் தான். இவங்க 2ஐயும் வேறையாக காட்டணும். ஏன்னா தேவலோகத்துடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனும் ராவணனுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்திரனும் ஒரே ஆள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சிக்கல். ஆனால் இதுக்கு வந்து வள்ளுவர் வந்து ஒரு உடச்சு விட்டு போயிடுறாரு. 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்போன் கோமான் இந்திரனே சாலும் குறி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு குறள், இது திருக்குறள். அந்த குறளை போய் பாருங்கள். அதோடைய பொருள் என்னென்னா, 5 வித்தைகளையும் கற்றவனுடைய ஆற்றலுக்கு அந்த ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்திரனை போய் பாருங்கிறார். ரைட், அதான் அவர் தான் எக்ஸாம்பிள் அதுக்கு. அப்போ இந்திரன்கிற பேர் எங்கேருந்து வந்தோம்னா ஐந்திரன். 5 திறமைகளை தன்னகம் கொண்டவன் இந்திரன் அப்படின்னு வருது. அதில் வந்து லகிமம் மகிமம்ங்கிற அந்த, அதாவது உடலை பெருசாகக்கூடிய தன்மை, சிறுசாகக்கூடிய தன்மை, பறக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே ராமாயணத்துலேயும் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்திரஜித்துக்கு இருக்கும். இந்திரஜித்து வானத்திலேருந்து சண்டை போடுவான். உடலை மாற்றிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்திரஜித்துக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதை தான் 5 திறன்களை கொண்டவன்கிறாரு. அந்த இந்திரனை தான் இவர் சொல்கிறார். அந்த இந்திரன் தான் விண்ணுலக தலைவன் சொல்கிறாரு வள்ளுவர்.